பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்ததும் பால் குடிக்கிறது, கைக்குள்ள விரல வைக்கும்போது அதை ஹோல்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் வந்து பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸஸா நம்ம சொல்லுவோம். பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ்ல நிறைய ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா மோரோ ரிஃப்ளெக்ஸ், ஏடிஎன்ஆர், எஸ்டிஎன்ஆர், டிஎல்ஆர், ரூட்டிங், சக்கிங், பால்மார் கிராஸ்ப், பிளான்டார் கிராஸ்ப், இந்த மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கு. இந்த பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் காமனா 6 மந்த்ல இருந்து 12 மந்த்க்குள்ள வந்து இன்டெகிரேட் ஆகணும். இன்கேஸ் இந்த பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இன்டெகிரேட் ஆகல அப்படின்னா பிரைன் வந்து சர்வைவல் மோட்ல இருந்துட்டே இருக்கும். அதனால கிராஸ் மோட்டார் டிலே, ஃபைன் மோட்டார் டிஃபிகல்டிஸ், ஸ்பீச் அண்ட் ஃபீடிங் இஷ்யூஸ், எமோஷனல் அவுட்பர்ஸ்ட், போஸ்டர் அண்ட் பேலன்ஸ் இஷ்யூஸ், இதெல்லாம் பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இன்டெகிரேட் ஆகாததுனால வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது காமனா ஆட்டிசம், ஏடிஹெச்டி குழந்தைங்கள்ட்ட காமனா பார்க்கலாம். மோரோ ரிஃப்ளெக்ஸ் இன்டெகிரேட் ஆகல அப்படின்னா ஒரு குழந்தை பயங்கரமான சத்தத்துக்கு பயப்படுவாங்க. இதே வந்து ஏடிஎன்ஆர் இன்டெகிரேட் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்ல வந்து இஷ்யூஸ் இருக்கும். எஸ்டிஎன்ஆர், டிஎல்ஆர் இன்டெகிரேட் ஆகல அப்படின்னா குழந்தைங்க டபிள்யூ சிட்டிங்லயோ இல்ல ஸ்லோச்சிங் போஸ்டர்லயோ வந்து இருப்பாங்க. இந்த ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் இன்டெகிரேட் ஆகல அப்படின்னா ரைட்டிங், பிரஷிங் அண்ட் ஃபீடிங்ல வந்து அவங்களுக்கு டிஃபிகல்டிஸா இருக்கும். அதே மாதிரி பிஹேவியரல் இஷ்யூஸ் வந்து அரைஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் அதிகம். பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் ஆக்டிவேட்டா இருந்தா பிரெயின் எனர்ஜி ஃபுல்லா வேஸ்ட் ஆகும். இதனால ஸ்பீச், லேர்னிங், செல்ஃப் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகாது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பில்டிங் ஸ்ட்ராங் ஆகாது. பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இன்டெகிரேட் பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பா முடியும். எது மூலமான்னு பார்த்தோம்னா பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் எக்ஸசைஸ், சென்சரி இன்டெகிரேஷன் தெரபி, அதுல பார்த்தோம்னா வெஸ்டிபுலர் இன்புட், ப்ரோபியோசெப்ஷன் இன்புட்ஸ் கொடுக்கறது மூலமா பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸஸ் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். இது பனிஷ்மெண்ட் இல்ல, பிரெயினை ரீஸ்ட்ரைன் பண்ணக்கூடிய தெரபி. ஏன் இந்த குழந்தைங்களுக்கு டெவலப்மெண்ட் வரமாட்டேங்குதுன்னு கேட்காதீங்க. இந்த குழந்தைங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரெடியானு கேளுங்க. பிரிமிட்டிவ் ரிஃப்ளெக்ஸ் இன்டெகிரேட் ஆயிருச்சான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னா பெட்டர் அட்டென்ஷன் இருக்கும், லேர்னிங் ப்ராசஸ் வந்து நல்லா இருக்கும், எமோஷனலா வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. ஸோ இது மூலமா வந்து நம்ம அவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸஸ் இன்டெகிரேட் ஆயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களால் தான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.